குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து மதுரை சித்திரை திருவிழா ரொம்ப அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை சித்திரை திருவிழா மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று என்ன 28/4/2026 பராபவ ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள், பராபவ வருடம் சித்திரை மாதம் 15ஆம் நாள் காலை துவாதசி திதி. இன்று தொடர்ந்து 8:41 வரை, அதற்கு பிறகு திரையோதசி திதி. மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று மிக அழகான அற்புத ஒரு திருநாள். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரியம் வந்து 10 to 11 நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அதனால் நீங்கள் கயிறு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இது பண்ணுங்க. டிவியிலெல்லாம் ரொம்ப அருமையாக காட்டுவாங்க, நீங்கள் பாருங்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இது. எனக்கு திருமணம் ஆகாதவங்கெல்லாம் இந்த திருமணத்தில் வந்து இது பண்ணுங்கள். அம்மா பண்டிகைங்கிறதே என்ன, ஒரு பிறந்த நாள், ஒரு திருமணம். அப்போ வந்து அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அந்த தெய்வம் அப்படி கேட்ட வரத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. அதனால் நீங்களும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இருந்த தீராத பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சண்டை பிரச்சனை, குழந்தை இல்லாத பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நான் என்னோடய கடனுக்காக தான் நான் வேண்டிக்க போகிறேன். அதனால் என்னுடைய கடன் கஷ்டங்கள் தீரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு, பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க. அடுத்த வருஷம் திருமண நாள் வர்றதுக்குள்ளே நிச்சயம் நடக்கும். அதனால் சந்தோஷமாக நான் இங்கேருந்தே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோடய கடன் கஷ்டங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே தீரணும்னு உங்கள்கிட்டயே வந்து இந்த மாதிரி நான் யூடியூப்பில் சொல்லணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அதுதான், வேறு ஒன்றும் நான் இது பண்ணலை. உத்தரகோச ஸ்ரீ மங்களேஸ்வரி சிவலிங்கம் பூஜித்தல், வீரராக பெருமாள் ரத உற்சவம். மூட்டு வலி பிரச்சனைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன, ஒரு சிலர் வந்து அந்த உளுத்தம்பருப்பை அரைச்சி முட்டையினோட வெள்ளைக்கருவில் கலந்து இது பண்ணும்போது இதாகுது. ஒரு சிலர் வந்து எண்ணெய் பூண்டை நசுக்கி போட்டு மஞ்சள் இது பண்ணி அதை அப்படியே தடவுறாங்க. நல்லெண்ணெய் தான் அதுக்கு ஒரு இது பண்ணும்போது அதனோட தீர்வு நமக்கு கிடைக்கிது. இன்னைக்கு சந்திராஷ்டிரமம், அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். இன்று மிக அற்புத ஒரு திருநாள். நம்ம வந்து கயிறு மாற்றணும் அப்படி இப்படிங்கிறவங்க கூட அந்த 10 to 11 நல்ல நேரத்தில் வந்து நீங்கள் கயிறு மாற்றிக்கோங்க. எல்லாம் ரொம்ப நம்ம கஷ்டம் கடன் தீர்ந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அடுத்த வருஷம் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்குள்ளே நம்மளோட அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம். இன்றைய ராசி பலன். இன்றைய ராசி பலன்: மேஷம் வரவு, ரிஷபம் தாமதம், மிதுனம் செலவு, கடகம் ஆதரவு, சிம்மம் நேசம், கன்னி வெற்றி, துலாம் பிரீத்தி, விருச்சிகம் மேன்மை, தனுசு அமைதி, மகரம் புகழ், கும்பம் சிக்கல், மீனம் நலம். கண்கள் உள்ளத்தை காட்டும் கருவி. நாளைய விசேஷங்கள் வந்து பிரதோஷம். நாளைக்கு வந்து பிரதோஷம் வந்து சிவபுராணம் படிங்க, சிவபெருமானை வழிபடும் நாள். வில்வம் வாங்கி பாருங்கள். அப்படி இல்லைன்னா சாமியை தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்லேயே நினைத்து நீங்கள் செய்யுங்க. வேறு ஒன்றும் இல்லை. பிரதோஷம், கணபதி, சிவாச்சியார் குரு பூஜை, ஆவேந்திரன், பாரதிதாசன் பிறந்தநாள். அடிபட்ட காயம், புண் போன்ற உடனே வெற்றிலையை அரைத்து பூசுவதினால், அது வந்து எண்ணெய் கலந்து பூசினா ரொம்ப நல்லது. ஊரோடு சேர்ந்து ஊர் என்ன சொல்லுதோ அந்த நம்ம ஊரோடு தான் ஒத்து வாழணும். நம்ம தனியாக நமக்குன்னு ஒரு விதியை வகுத்துக்கிட்டு வாழ முடியாது. அதனால் ஊரோடு ஒத்து வாழணும்னு சொல்கிறாங்க. இதுக்குமே ஒரு நேரம் காலம்
ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளேயும் உள்ளே போகும்பொழுது தான் அதனோட நன்மை தீமை என்னென்ன ஒரு ப்ராசஸ் எப்படிங்கிறது தெரியும். அதனால் நம்ம பொறுமையாக அமைதியாக ஒரு ஒரு இதையும் இது பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு செய்யக்கூடாதுங்கிறது என்னோட இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட் வீடியோ அனைவருக்கும் நன்றம். நான் ரொம்ப ஃபேமஸான அந்த பாட்டுங்க தான் பழைய பாட்டு போட்டிருக்கேன். அது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எது என்னென்னவோ பண்ணுறோம், சரி இதையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் அதை நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி.